தொழில் பண்ணக்கூடியவர்கள் முக்கியமா இந்த வருஷம் தொழிலை மாற்றக்கூடாது, தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெருசா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ப்ரொமோஷன், பெருசா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கம்மி. யதார்த்தத்தை தெரிஞ்சுப்போம். நம்ம கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது முக்கியமா பூர நட்சத்திரம், மக நட்சத்திர நண்பர்கள் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வருடமா இருக்கு. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. இந்த அஷ்டம சனியிலயும் பாத்தீங்கன்னா நமக்கு லாபத்துல எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பண நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு. அப்படின்னா அது காரணம் யாருன்னா குரு பகவான் தான். எனக்கும் எங்க மனைவிக்கும் எனக்கும் எங்க கணவருக்கும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், பெருசா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் இந்த 1/6/2026 இருந்து சனி பகவான் மேல குருனோட 9ஆம் பார்வை பதியுதுங்க. குருனோட 9ஆம் பார்வை பதியுதுனால குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பூர்வீகம் சாத்து சொத்து பத்து நிலப்பலம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இந்த காலகட்டத்தை நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு காலம் பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வராரு, ராசியிலே கேது இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு, அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் யார் சந்திக்கிறா இப்போ 12 ராசிகளே அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசி அன்பர்கள் தான் அதிகமாக சந்திக்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி, ராசியிலே கேது, நான் எதுவுமே செய்ய முடியல, நான் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு நினச்சேன், நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாதிக்க முடியாதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு, கடன் அதிகமாகிடுச்சு, வாழ்க்கையில் தோற்றுருவோமோன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், கணவன் மனைவி உறவில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், எந்த வயதினர் இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய வயதிலிருந்து 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, சார் காசு இருந்தால் தான் சார் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அப்போ காசு வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வேலை மாற்றம் பண்ணுங்க. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான மாற்றமாக தான் இருக்கும். ஆனால் அதில் சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 12ஆம் இடத்துல கூடிய குரு கொடுப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ பணம் வரும்போது என்ன ஆகும்னா சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. சார் சேமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை சார், கடன் தான் கட்ட வேண்டியிருக்கு, நான் ஹவுசிங் லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும். அப்போ கார் லோன் கட்டணும், ஹவுசிங் லோன் கட்டணும், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கான ஒரு வருடமாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன், புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், புதுசாக நான் பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது ஒன்று கோல்டாக இருக்கணும், இல்லை எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, பணம் ஒருத்தட்ட கொடுத்தேன் வரல, பணம் எனக்கு வர வேண்டிய பணத்துக்காக நான் இன்னொருத்தட்ட கடன் வாங்கி கொடுத்தேன், இப்போ அந்த பணமும் வரல, நானும் கடன் கட்ட முடியல, இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சு தான் இருக்கீங்க. அப்போ காரணம் என்னென்னா தவறான முயற்சிகள், தவறான எண்ணங்கள். இதுக்கு காரணம் என்னங்கன்னா ராசியிலே கேது போகிற. அப்போ இந்த மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா மாறிக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அங்கே போனால் நல்லது ஆகிடுமா சார் அப்படின்னா அங்கே இதை விட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அங்கே போனோம் சூப்பராக இருக்கும், அங்கே போனால் நம்ம நல்லா மாறிட போகிறோம், நல்ல பொசிஷன்கள், அதை நம்பாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செயல்படுவது சிறப்பு. அதே போல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா
பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ப்ரொமோஷன், பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கம்மி. யதார்த்தத்தை தெரிஞ்சுப்போம் நம்ம. ஏன்னா சும்மா வந்து அது வந்துடும் இது வந்துடும் நினச்சிட்டு நம்ம அதெல்லாம் பண்ணும்போது தான் நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் நடக்காது. அதே போல் தொழில் பண்ணக்கூடியவர்கள் முக்கியமாக இந்த வருஷம் தொழிலை மாற்றக்கூடாது, தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, புதியதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணுறேன்னு சொல்லி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதில் கவனமாக இருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் தரேன், அந்த லோன் தரேன், உங்கள் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி நிறைய பேர் உதவிகள் செய்கிறேன்னு வருவாங்க. அதில் ஜெனியூனான ஹெல்ப் எது, அதில் பண்ணால் நீங்கள் அந்த பணத்தை கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் யோசிக்கிறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்து, இல்லை உங்களுடைய மனைவிக்கிட்டேயோ உங்கள் கணவர்கிட்டயோ கேட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி முதலீடு செய்வது சிறப்பு. இல்லைன்னா ஆசின்வேர் கண்டிஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டினவங்க நிறைய சிம்மராசி என்பது லாஸ்ட் 1 இயரில் இருக்கீங்க. பயங்கரமான பிரச்சனை. புதுசாக நான் வந்து ஒருத்தருக்கு சப்ளை பண்ணேன், காசு வரலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பணம் லாக் ஆகிடுச்சு, திருப்பி எடுக்க முடியலன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை காரணம் இதுதான். கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2026க்கு அப்புறம் வரும். கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சில் பண்ணிங்கன்னா சிறப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது முக்கியமாக பூர நட்சத்திரம், மக நட்சத்திர நண்பர்கள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தவங்களாம் சில பேர்லாம் பிரிஞ்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நேரம் சரியில்லாதவங்க தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது திருப்பி உங்களை கஷ்டம்தான் படுத்தும். வேலையில் பிரச்சனை கொடுக்கும், தொழிலில் பிரச்சனை கொடுக்கும், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதேமாதிரி காதல் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும், அதில் ஒரு பிரேக்கப் வரும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன் பேச மாட்டுறாங்க, ஏன் இது நடக்கல அது நடக்கல, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு போய் ரொம்ப யோசிச்சிங்கன்னா அதில் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்க போது கவனமாக இருங்க. அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சென்று போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் சூப்பராக செய்யலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், அதிகமாக தேவையில்லாம் வேற யார்ட்டையும் பணத்தை கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க. அதில் பிரச்சனை வரும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதில் கொஞ்சம் நெருக்கடி வரதான் செய்யும், கண்டினியூ பண்ணுங்க. வேலை போகிற மாதிரி இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வேலை மாறிக்கங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய சம்பளத்தெல்லாம் கிடைக்காது, கவனமாக இருங்க. மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அங்கே காலத்தை கடத்துங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி அங்கே போய் படிக்கிங்க, கடைசியில் வேலை என்னன்னும் போது ஒரு விரக்தியில் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நேரம் வரும், நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் நெருக்கடி தான் இருக்கும். பண வரவுகளில் தட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இடம் விற்று வீடு விற்று வரக்கூடிய பணத்தை எடுத்து கடனை கட்டுங்க. தேவையில்லாத புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க. தேவையில்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி தயவு செய்து இந்த சிம்மராசி நண்பர்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிற பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வருஷம் சிறப்பான வருஷம். கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா வருத்தப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக குறையும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஐயோ கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கடனை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாகும். அதை சரி செய்வதற்கு என்ன முடிவு, என்ன விஷயம் நடக்க போகுது, என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டிங்கன்னா சிறப்பு. கவனம் தேவை. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பகுதியா சொல்றோம். ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 6/2026 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து பாருங்க, சனி பகவான், சனி அஷ்டம சனியா இருக்கார். அஷ்டம சனி அப்படின்னும் போது நம்ம 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணுங்க. விஷயம் வந்து பாருங்க, நமக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த உடல் சார்ந்த உபாதைகள், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். இதுல கவனம் அப்படின்றதே வச்சுக்கணும். அந்த சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன வரலாம், நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பு எலும்பு பிரச்சனை, முட்டி வலி, முட்டி தேய்மானம், முட்டுல ஒரு சர்ஜரி பண்றது, சின்னதா நடக்கும்போது ஸ்லிப்பா வருது, அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலி வருது, இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கையிருப்பு எவ்வளவு காசு நீங்க வச்சுட்டு இருக்கீங்க, 10,000 ரூபாய் வச்சிருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலும் சனி எப்படியாவது புடுங்கணும் அப்படின்னு பாப்பாரு. அவரு விடா கொண்டனா நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பாப்பாரு. நம்ம கொடா கண்டனா அவர்கிட்ட கொடுக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யார் மூலியமா வாங்க பாப்பாரு, நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க, நம்மளுக்கு ரொம்ப நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க மூலியமா வாங்கறதுக்கு பாப்பாரு. உறவு அப்படின்னா கூட நெருங்கிய உறவு, இவங்க மூலியமா வாங்கறதுக்கு பாப்பாரு. மேக்சிமம் கொடுக்காதீங்க. கையிருப்பு கொடுக்குறீங்க, நாளைக்கு கொடுத்துடுற அப்படிம்பாங்க, வராது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 2.5 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படி கூட ஓடியாடணும். தசையை பொறுத்து, என்ன தசை நடக்குது அதை பொறுத்து 10 வருஷம் ஓடியாடுறது கூட இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க ஒரு காலத்துல நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வெளியே ஒரு இடத்துல வாங்கிக்கோங்க, அதுக்கு வட்டி நான் கட்டிக்கிறேன், அந்த வட்டிக்கு கொடுக்குற இந்த பர்சனு இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரெஃபர் பண்றது கூட உங்களுக்கு வேணாம், சரிங்களா? இது 2வது. 3வது, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இந்த நம்ம தீபாவளிக்குலாம் வந்து பாருங்க, ஒரு புஷ்பானம் ஏற்றிப்போம், பஃப்னு போவோம், குபீர்னு அடங்கிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பயங்கரமா போற மாதிரி இருக்கும், அதுவா அடங்கிடும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4வது பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட அக்கம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, 2 தெரு தள்ளி இருக்க வீடு, இவங்களுக்குலாம் என்னவோ நம்மள திடீர்னு பிடிக்காம போயிடும். பிடிச்சா பிடிக்குது, பிடிக்காட்டி போகுது. பொதுவாக வந்து பாருங்க, நம்ம யார் கூட பழகினாலும் ரயில் ஸ்நேகம் மாதிரி தான் பழகணும். எவ்வளவு வந்து அந்யோன்யமா பழகினாலும் சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, பிஸ்கெட்ஸ், டீ, காஃபி எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தோடனே அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் ரயில் ஸ்நேகம் மாதிரி தான் வாழ்க்கை. எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லார்கிட்டயும் அப்படியே பழகுங்க. இறங்கி போனா நம்ம ஐயோ அவங்க இறங்கி போயிட்டாங்கன்னு உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுட்டா இருக்கும், இல்ல இல்லையா? அந்த மாதிரி பேசல அப்படின்னா பெருசா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 5வது, முதல்ல 2 விஷயம் முக்கியமானது. 1 ஆரோக்கியம், இன்னொன்னு 5வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எப்படி வரும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு பட்டாசு அடிக்க பாத்தீங்கன்னா, ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு துப்பாக்கி வச்சு பட் பட் பட்டுன்னு அடிச்சுட்டே இருக்குங்க. அந்த மாதிரி அப்பப்ப பட் பட் பட்டுன்னு ஒரு பிரச்சனை வரும். அதுவா என்ன பெருசா காது கிழியிற அளவுக்கு அது சவுண்ட் வருது, லைட்டா வருது. அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள லைட்டா வரும், லைட்டா போயிடும். ஆக இந்த 5 விஷயத்துல கவனம். என்னங்க 2026 ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி சொல்றீங்களே, இது எதுவும் கெட்ட வார்த்தை இல்ல, இது எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபசகுணமான வார்த்தையும் கிடையாது. இந்தந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு நாங்க சொல்றது எதுக்கு அப்படின்னா, இந்த 2026 வருடம் முழுசும் உங்களுக்கு இனிமையான வருடமா அமையணும் அப்படின்னு இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்ப எங்களுக்கு எல்லாம் அஷ்டமத்து சனி வரும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு நாலேஜ் இல்ல, அதாவது ஜோதிட நாலேஜ் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் மேல நம்மளுக்கு ஒரு ஆணவம் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. இப்ப நான்லாம் வந்து நிறைய நினைச்சிருக்கேன். நான் வந்து ardent devotee of சிவா. நான் சிவனை வந்து எப்ப பாரு ஓயாத நினைச்சிட்டே இருக்கேன், என்ன சனி என்ன பண்ண போறா அப்படின்னு நினைச்சேன். ஆனா சனி நிறைய பண்ணான். ஆக அந்த அனுபவம் உங்களுக்கு பாடமா சொல்லுது. கேட்டுக்கிறதும் கேட்டுக்காதோ உங்க இஷ்டம் தான். முடிஞ்ச வரைக்கும் கேட்டுக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப சனி என்ன பண்ண போறான், சனி இதெல்லாம் தான் கொடுக்க போறான். அஷ்டமத்து சனி நம்மள இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்மள டார்கெட் பண்ண போறான். அவன் கண்ணுக்கு மறையாம ஓடி ஓடி இந்த பப்ஜில வந்து ஓடி ஓடி பள்ளுங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுங்க பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவன் கண்ணுக்கு மறையாம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்து ராகு கேது. ராகு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானத்துல ராகு. ஐயோ, கலத்திர ஸ்தானத்துல ராகு வச்சுங்க, எனக்கும் எங்க மனைவிக்கும் எனக்கும் எங்க கணவருக்கும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், பெருசா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் வராது. அப்ப ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் இருக்கா, இருக்கு. நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் தன பிராப்தி, மனைவி ரீதியமா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், மனைவி உட்காந்து ஒரு மேன்மை முன்னேற்றம் வரும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் வரலாம், ஒரு ஹையர் ப்ரொமோஷன் வரலாம், அதனால உங்களுக்கு ஆதாயம். இல்லைங்க, மனைவி நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, அவங்க வீட்டுல சொத்து பத்து பிடிக்கலாம், அது இந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம், அது உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதம் உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு ஒரு ஆதாயம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு திருப்தி, திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ராகு 7ஆம் பாவத்துல அப்படின் போது இது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் தானா, அப்படி கிடையாதுங்க. உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும். இப்ப பிசினஸ் பார்ட்னர் ஏற்கனவே அவன் பயங்கர சல்லங்க, அவன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இரிட்டேட்டிங் இடியட் அப்படின்னா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவன் இன்வெஸ்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஆக உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமாவும் நல்லது, உங்களோட பிசினஸ் பார்ட்னர் மூலியமாவும் நல்லது அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கேது 1ஆம் பாவம், சுயஸ்தானத்துல கேது. பொதுவா சுயஸ்தானத்துல கேது இப்ப இன்னுங்க எனக்கு நசம்மம், நான் எல்லாரு கூடயும் பழகணும்னு நினைப்பேன், ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைப்பேன், சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி கூட வந்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வித்ட்ராயல் அப்படின்றது இருக்கும். அதாவது கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா யாரு கூட எனக்கு பழக பிடிக்கல, யாரு கூட எனக்கு பேச பிடிக்கல, எங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கல, தனியா இருந்தா நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, தனிமை இனிமையா இருக்கு. தனிமை கொடுமையா இருந்துச்சு ஒரு காலத்துல, ஆனா இந்த காலகட்டத்துல எனக்கு தனிமை இனிமையா இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். ஜென்ம கேது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நான் ரொம்ப ஆழமா யோசிக்கிறேன் அப்படின்னா என்னோட 6th சென்ஸ் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகுது. எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது. இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாருங்க சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போறது, அதே மாதிரி இறை வழிபாடு பண்றது, கோயிலுக்கு போறது, ஒரு தீர்த்த யாத்திரை போறது, குலதெய்வ கோயிலுக்கு போறது, மனசாட்சியோட டிராவல் பண்றது, தியானம் பண்றது, இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது செய்வீங்க. குடும்பத்தோட பெருசா நேரம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. தன்னை தானே சுருக்கி கொடுதல், எனக்கு வந்து ரூம்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கு, என்னோட போனோடவே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்கு, மத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேச உறவாட எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதுவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதுக்கப்புறம் குரு பகவான். குருவை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாருங்க லாப குருவா இருக்காரு, 11ஆம் பாவத்துல குரு. இந்த அஷ்டம சனியிலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாபத்துல எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பண நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது காரணம் யாருன்னா குரு பகவான் தான். பொதுவா வந்து பாருங்க அஷ்டமத்து சனி உங்களுக்கு ஒரு பெரிய பள்ளம் நோண்டி அதுக்குள்ள தள்ளி விடுறாரு, குரு பகவான் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு, அந்த கதை தான். அப்ப நாங்க இந்த லாப குரு எங்களை மேல பீக்ல கொண்டு போயிடுவாரா, கிடையாது. கீழே போயிடுவோமா சனினால, அதுவும் கிடையாது. ஸ்டேசஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிப்பீங்க, இருக்கிற லெவல்ல அப்படியே மெயின்டைன் ஆயிப்பீங்க. சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா மேல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்துல தசை மட்டமா இருக்கு அப்படின்னாலும் இருக்கிற லெவல்ல அப்படியே மெயின்டைன் ஆகிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு பெரிய பிளஸ் தானே. நான் அதில் பாதாளத்துக்கு போகாம என்ன வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்ல லாப குரு. சரி, இது வந்து பாருங்க முற்பகுதி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிற்பகுதிக்கு போறோம் அப்படின் போது முதல்ல சனியில இருந்தே ஆரம்பிக்கலாம். சனி இப்பயோ அஷ்டமத்து சனியா தான் இருக்காரு. அப்ப என்னத்துக்கு பிற்பகுதி வேற? இங்க பாருங்க, சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் இந்த 1/6/2026 இருந்து சனி பகவான் மேல குருனோட 9ஆம் பார்வை பதியுதுங்க. குருனோட 9ஆம் பார்வை பதியுதுனால சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இந்த சனி வந்து பாருங்க நான் முதலே சொன்ன முற்பகுதியில் 5 விஷயத்துல கெடுக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்றான். பின்னாடி அந்த 5 விஷயத்துல எதுவுமே கெடுக்க மாட்டான். காரணம் என்ன? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சுட்டு உட்காருவோம். அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்தா படிச்சுட்டே இருப்போம். ஏதோ கொஞ்சமாவது 4 எழுத்து படிப்போம், 4 லைன் படிப்போம். அம்மா வெளில போயிட்டாங்கன்னா புக் எடுத்து வச்சுட்டு செல்போன் எடுத்து வச்சிருப்போம். இல்ல அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலே செல்போன்ல படிக்கிறது செல்போன்லயே படிக்கிறீங்க கூட எடுத்து வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. அம்மா போயிட்டாங்கன்னா அப்படி திருப்பி யூடியூப் பாவிப்பீங்க, இன்ஸ்டா பாப்பீங்க. இதே கதை தான். இப்ப அம்மா ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சனின்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பக்கத்துல உட்காந்து நம்மள பாத்துட்டே இருக்காங்க. வேற வழி இல்லையே, அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா புக்கை 4 பேஜ் புரட்டுவீங்க. நீங்க வந்து போன்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட 4 கொஸ்டின் படிப்பீங்க, போன்ல 4 எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பாப்பீங்க. அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. அஷ்டம சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து 1/6/2026 இருந்து இருக்காதுங்க. இது ஒரு பெரிய பிளஸ். இந்த பிற்பகுதி சனியினோட ஒரு புடுங்கல் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய பிளஸ். இது வந்து பிற்பகுதியில ரொம்ப ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு வந்து விரைய குருவா இருக்காரு. விரைய குரு 12ஆம் பாவத்துல குரு விரைய குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப சிம்ம ராசி அன்பர்கள் சாலிடா ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றது நடக்கும். நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்றது, திருமணம் பண்றது. நாங்களே இளம் வயசு பிள்ளைங்க தாங்க, எங்களுக்கே திருமணம் நடக்கிறது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போறது, எதுவுமே இல்லை, ஒரு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணுவீங்க. வீட்டுக்கு சுப செலவுகள் அப்படின்றது ஏதோ ஒன்று செய்வீங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது வீட்டுல இருக்குங்க. இது குரு பகவான் விரைய குரு செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பூர்வீகம் சாத்து சொத்து பத்து நிலப்புலம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, இந்த காலகட்டத்தை நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அது 100 ரூபாய் எங்களுக்கு வரணும் அப்படின்னா கடைசி ஒரு 20 ரூபாய்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க நிறைய பேருக்கு. ஒரு அட்டம் 2வது அட்டம் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க தாங்க எனக்கு பெரிய தொல்லைங்க, பிள்ளைங்களோட குணாதிசயங்கள ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குரு 12ஆம் பாவத்துல உட்கார்ந்து அவரோட உச்ச பார்வை பார்க்கறது 4ஆம் பாவம் சுகதாயாசனம். ஏதோ ஒரு விதத்துல அஷ்டம சனி காலகட்டத்திலேயே என்னோட கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்க அப்படின்ற அமைப்பு. அங்கதான் அஷ்டம சனி நல்லிஃபை ஆயிடுறானே, அப்புறம் என்ன இருக்கு. அது குரு வந்து கொடுக்கக்கூடிய நற்பலன்கள். என்னோட கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் வந்து பாருங்க ஒரு 2 வீலர்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கம்பெனிலே கார் கொடுத்துட்டாங்க. நான் கார்ல அழகா ஜம்முன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராபிக், இந்த வெயில், டிராபிக் இருக்கதான் செய்யுது, வெயில், அந்த வெயில் அந்த டிராபிக்ல இருந்தது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. இப்ப ஏசில நான் டிராபிக்ல இருக்கிறது எனக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நான் பாட்டு போட்டுன்னு டிராபிக்ல 1 மணி நேரம் ஆனா கூட நான் சந்தோஷமா நிக்கிறேன். என்னோட கம்ஃபர்ட் இது ஒரு விதத்துல அதிகமாகுது இல்லையா, அப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இது வந்து பாருங்க அம்மாவை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால அம்மாக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது மெயின்டைன் ஆகுது. நானும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப மனஸ்தாபம் இருந்துச்சுங்க. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. அம்மானோட ஹெல்த்ல பரவாயில்லைங்க, இப்ப முன்னேற்றம் இருக்கு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. எனக்கும் எங்க அம்மாக்குமான உறவு ஒரு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சொத்து பத்து வாங்குறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏதோ ஒரு விதத்துல சொத்து பத்து அப்படின்றது வாங்குவீங்க. 6ஆம் பாவத்துல குருனோட பார்வை. கடன் இல்லாத ஒரு அமைப்பு, நோய் இல்லாத ஒரு அமைப்பு, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத சாலிடா குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்ல, என்னோட தினம்தோறும் என்னுடைய தினசரி வேலைகளை நான் ப்ராப்பரா செய்யறேன். நான் டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே என்னோட வேலையை நான் பெர்ஃபெக்டா செய்யறேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப தனிநபர் கடன் நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க. அதை வந்து பாருங்க அவனுங்க வட்டி என்னை வந்து இரிட்டேட் பண்றாங்க, டென்ஷன் பண்றாங்க. அதனால நான் பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பேங்க் லோன் எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. வாங்கி நான் தனிநபர் கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு பேங்க் லோன் தான், அதுவும் வந்து பாருங்க நான் அளவா வாங்கினேன், எக்ஸ்ட்ரா நான் வாங்கல. எனக்கு 4 லட்சம் ரூபாய் கடன்ச்சு, அந்த 4 லட்சம் ரூபாய் பேங்க்ல வாங்கினேன், அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு மாசான இஎம்ஐ கட்டுற அப்படின்ற ஒரு அமைப்பு. எனக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. டாக்டர் கிட்ட போய் ப்ராப்பரா பார்த்தா, முதல்ல வந்து டாக்டர் கிட்ட நிறைய முறை போய் பார்த்திருக்கேன். டாக்டர் சொன்னதுல பெருசா ஃபாலோ பண்ணல. ஆனா இந்த காலகட்டம் டாக்டர் வந்து உணவு முறை மாற்றங்கள் சொன்னாங்க, வாழ்வியல் மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க, மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பக்காவா ஃபாலோ பண்றாங்க. என்னோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கு. 8ஆம் பாவத்துல குரு பகவானோட பார்வை துஷ்தானம். என்னோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் வெளியே வருமோன்ற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்துச்சுங்க. வரத்துக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருந்துச்சு, வரல, தப்பிச்ச. எனக்கு உடல் சார்ந்த பயங்கர வந்து பாத்தீங்கன்னா வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி வெளியே வந்துட்டேன். நான் சிம்மராசி பெண்கள், எங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. டாக்டர்ஸ் யாரோ வந்து பாத்தீங்கன்னா இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல கையை விரிக்கிறாங்க. ஆனா நல்லா இருக்குமா அப்படின்னா சாலிடா நல்லா இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்து குருனோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட மாங்கல்ய பலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படும். உங்க கணவரோட சுய ஜாதகத்துல மாரக தசை பெருசா வந்து நேரம் சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் ஒரு இம்பாக்ட் இருக்குமே தவிர, மற்றபடி உங்களோட ஒரு நல்ல நேரம் அப்படின்றது கணவனுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தும். கவலையே படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக இது வந்து பாருங்க பிற்பகுதியில இப்படி ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல ராகு 7ஆம் பாவம், முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு, குரு சண்டால யோகம் இருந்துச்சு. இப்ப குருனோட பார்வை கிடையாது. அப்ப 7ஆம் பாவத்து ராகு என்ன பண்ணுவான்? ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப நீங்க சிம்மராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவன் சொல்லுவாரு, என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோட புத்திசாலித்தனம், என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை, என்னோட மேன்லினஸ், ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைங்களும் என் பின்னாடி சுத்துனாங்க, நான் தான் வந்து பாருங்க உறவுக்கார புள்ள, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வாழ்க்கையில ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாருங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனைவி சொல்லுவாங்க, என்னோட அழகுக்கோ, என்னோட திறமைக்கோ, என்னோட அறிவுக்கோ, என்னோட புத்திசாலித்தனக்கோ நான் வந்து பாருங்க எப்படி இருப்பேன் தெரியுமா? சுண்டனா ரத்தம் வரும், அவ்வளோ அழகா இருப்பேன் நான், அவ்வளோ கலர், உங்களை கல்யாணம் பண்ணி நான் கருப்பா போயிட்டேன். என்னோட அழகுக்கு என்ன ஆஸ்திரேலியால இருந்து கேட்டாங்க, அமெரிக்கால இருந்து கேட்டாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க பார்த்தா யாரோ உங்களை கேட்டே இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்திருப்பாங்க, நீங்க தான் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பீங்க.
பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேச்சு வரும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆக பிற்பகுதியில கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுக்கறது அப்படின்றது ப்ராப்பரா வேணும். நீங்க ஒரு கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர் கூட விட்டு கொடுக்கறது அப்படின்றது சாலிடா இருக்கணும். நீ என்ன வேணா பேசிட்டு போ, அத்தனையும் என் மனசுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு ஆமா நீ சொல்ற கருத்தை நான் ஆமோதிக்கிற அப்படின்ற மாதிரி ஓகே ஓகே கரெக்டு தான்மா கரெக்டு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாய் அளவுல நினைச்சிட்டோம் சொல்லிட்டோம் அப்படின்னா போதும். இல்லைங்க என்னால அந்த கொடுமையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க, இல்ல அந்த பேச்சை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னா, பொறுமையா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டு கொடுத்துடணும். இல்லைன்னா நீ என்ன வேணா பேசிட்டு நான் வந்து செவனேன்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன வேணா பேசிட்டு நான் அதை காது கொடுத்தே கேட்கல, நீ என்ன வேணா பேசிட்டு நான் ஆமா சாமி போட்டுட்டுறேன், இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஆக இந்த முற்பகுதி பிற்பகுதி அதே மாதிரி நான் சனி வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க முற்பகுதியிலயும் சரி பிற்பகுதியிலயும் சரி காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.